குடும்பத்தையே காப்பாற்ற இவர் என்ன வந்து காப்பாற்ற போகிறாரான்னு கேட்டுச்சு. அறிவில் வெக்கமான இல்லாமல் வீட்டில் கோலம் போடணும், பொண்டாட்டியோட சேர்ந்து கோலம் போடணும். அதை விட்டுட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா யாரோ ஊர் பொம்பளைக்கு போயிட்டு பக்கத்தில் உட்காந்து கோலம் போட்டுக்கிறான். அறிவு இருக்கா சார் இவனுக்கு? வெக்கமானம் இருக்கா இவனுக்கு? இவன் ஸ்கூலுக்கெல்லாம் எப்படி போயிருப்பான் பாருங்க சார். ஒரு நாள் போயிட்டு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை போயிருப்பான், செவ்வாய் புதன் வியாழன் லீவு, வெள்ளிக்கிழமை போயிருப்பான், சனி ஞாயிறு லீவு, மறுபடியும் திங்கக்கிழமை. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ உங்களை ஏன் வந்து இப்போ வந்தவாசியில் எதுக்கு ஓட விடுறாங்க? எதுக்கு? விஜயே போனாலும் ஓட விடுவாங்க. இதுதான் உண்மை. காரணம் இதுதான். போகிற போக்கில் படம் ஹிட் ஆகணும், இல்லை படத்தை பார்க்கணுன்றதுக்காக சர்ச்சைக்குரிய காட்சி ஏதாவது ஒன்று வச்சு பில்டப் பண்ணி. துப்பாக்கி படத்திலே இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்க தகுந்த காட்சிகள்லாம் இருந்தது. ரத்து கடவுளும் ரத்து, அவ்வளோதான். இவனுக்கு சார் இப்போ நான் தான் சொல்கிறேன் சார். இப்போ என்ன அவங்களுக்கு சொன்னால் இப்போ எங்கே தெரியுமா? இப்போ கடவுள் ரத்து பண்ணிட்டு எங்கே போகிறாங்க? திருச்சிக்கு போகிறாங்க. சிஎம் கனவுலாம் போயிடுச்சு. அதை தாண்டி எம்எல்ஏ ஆக முடியுமான்னு ஆகிட்டான். அப்புறம் எப்படி ஆகிடுச்சு போகிற நிலைமை இது? சிஎம் ஆகலான்னு கனவு கண்ட விஜய் இன்னைக்கு எம்எல்ஏவாவது ஆக முடியுமா? ஒன்று ஒரே மனைவியோடு வாழ்ந்துருக்கணும். நீ அதை விட்டுட்டு இங்கே வந்த. இப்போ இங்கேயும் மெயின்டைன் பண்ண முடியல, அங்கேயும் போக முடியல, அங்கே ஒரு டைவர்ஸ் நோட்டீஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான். கடவுள் நிற்கிறவன் அவ்வளோதான். ஊன்னுவாங்கள கடவுள் நிற்கிறவன் ஊன்னுவாங்கள அவ்வளோதான். கடலூர் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து இன்று மேடை பேச்சு பேசி என்னென்னா, நான் தங்கம்லாம் தரமாட்டேன், தாலிக்கெல்லாம் எதுவும் தரமாட்டேன், உன் கூட வாழ வர பொண்ணுக்கு உருப்படியும் உன்னால் தாலி கட்ட கூட முடியாதெல்லாம் நீலாம் எதுக்கு ஆம்பளை அப்படின்ற மாதிரி வந்து மறைமுகமாக சாடி இருக்காருன்னு சொல்லலாம். யார விஜயோடைய மேனிஃபெஸ்டோ பார்த்தா சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியும். மறைமுகம்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டு அவனை தான் சொல்கிறாரு. விஜய் தான் சொல்கிறாரு. கட்டின பொண்டாட்டி வந்து கதற விடுற வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸுன்ற. டைவர்ஸ்னா என்ன சார்? தாலி இருக்குமா சார்? டைவர்ஸ் பண்ணால் என்ன அர்த்தம்? அந்த தாலியே மயிறு நீ காப்பாற்றலாம். அப்புறம் அப்புறம் ரொம்ப கோவம் பேசுவேன். ஏடா குடும்பம் வச்சான். அந்த தாலியை நீ காப்பாற்றலன்றார் அவர். கரெக்டாக சொல்கிறாரு. சீமான் சொல்கிறது 100% விஜய் சொல்கிறது கரெக்டு. ஒரு பொண்ணு கேட்டுச்சு தெரியுமா? கீரை வைக்கிற பொண்ணு கேட்டுச்சு பாருங்க. குடும்பத்தையே காப்பாற்ற இவர் என்ன வந்து காப்பாற்ற போகிறாரான்னு கேட்டுச்சு. அறிவில் வெக்கமான இல்லாமல் வீட்டில் கோலம் போடணும், பொண்டாட்டியோட சேர்ந்து கோலம் போடணும். அதை விட்டுட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா யாரோ ஊர் பொம்பளைக்கு போயிட்டு பக்கத்தில் உட்காந்து கோலம் போட்டுக்கிறான். அறிவு இருக்கா சார் இவனுக்கு? வெக்கமானம் இருக்கா இவனுக்கு? நான் கேட்குறேன் வெக்கமானம் இருந்தா? என்னமோ சின்ன குழந்தை இவர். அப்படியே போய் வந்து பொம்பளைங்கிட்ட போய் கோலம் பண்ணேன். கட்டின பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையை அலங்கோலமாக்கிட்டு, பொண்டாட்டியோட வாழ்க்கையை அலங்கோலமாக்கிட்டு. அதான் சீமான் சொல்கிறது 100% கரெக்டு. கட்டின பொண்டாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ தாலியை காப்பாற்றலை. என்ன கட்டின பொண்டாட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அலங்கோலமாக்கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற பொம்பளைங்களோட போய் கோலம் போடுற வெக்கமானம் இல்லாமல். அப்புறம் வேறு ஏதாவது பேசிடுவோம். அப்புறம் நான் வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க. டென்ஷனாக இருக்குது. கோலம் போட சொன்னார் எல்லா பெண்களும். ஏதோ ஒரு 1-2 இடத்துல இவங்க கோலம் இருந்து மீதி எல்லா இடத்துலையும் நோ ஓட் ஃபார் தற்கொலை விஜய் தான் கோலமே போட்டு எல்லாம் விளக்கத்துங்க, மேலே அடிங்க, அது மாதிரிலாம் தானே இருக்குது இதுவும் கிட்டத்தட்ட. அதுதான் கரெக்டு தான். இப்போது இவனும் ஒரு சங்கி ஆகிட்டான்னு தெரியுது. இவன் கோலமாக சங்கி, அவ்வளோதான். கட்சி ஆஃபீஸில் கோலம் போட்டிருக்காங்க. அதான் சார். இவரே வந்து கட்சி பெண்கள்லாம் கூட்டம் தான் போட்டிருக்காரு. அதுதான் நான் சொல்ல. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்குறேன் நான். போய் பிரச்சாரம் பண்ணல. தொகுதியில் மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொகுதியில் காலை வைக்கல. ஒரு நாளைக்கு போனால் 9 நாள் வந்து லீவு. இவன் ஸ்கூலுக்கெல்லாம் எப்படி போயிருப்பான் பாருங்க சார். ஒரு நாள் போயிட்டு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை போயிருப்பான், செவ்வாய் புதன் வியாழன் லீவு, வெள்ளிக்கிழமை போயிருப்பான், சனி ஞாயிறு லீவு, மறுபடியும் திங்கக்கிழமை. புரியுதுங்களா உங்களுக்கு? திங்கக்கிழமை போனோன்னா செவ்வாய் புதன் வியாழன் லீவு சார், வெள்ளிக்கிழமை போயிருப்பான், சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை போவான். இதே தான். வாரத்தில் வந்து 2 நாள் தான் ஸ்கூலுக்கே போயிருப்பான் இவன். இல்லை சார், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள். ஒரு தொகுதியில் வந்து ஓட்டு கேட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அடித்து துரத்திருக்காங்க. உன் படத்தில் என் தலைவன் வந்து எங்களை எல்லாம் தவறுதலாக காட்டுவான். எவ்வளோ சார் நான் எந்த தயவு செஞ்சு எந்த பாரபட்சம்லாம் நான் பேசுகிறேன். எவ்வளோ காலத்துக்கு சார் நீங்கள் வந்து இப்படியே காட்டுவீங்க? இப்போது துரந்தர் படம் நீங்கள் பார்த்தீங்க. சில பேர் இதை வச்சு முட்டு கொடுக்குறாங்கள, அவங்களுக்கு நான் எல்லாருக்கும் ஒரே பதில் சொல்கிறேன். துரந்தர் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது முதல் பார்ட்டாக இருக்கும், செகண்ட் பார்ட்டாக இருக்கும். துரந்தர் படம் வந்து ஒரு நிஜ சம்பவங்களின் அடிப்படையில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ கிடையாது.
இது வந்து பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள், அதுவும் நிஜ கேரக்டரோட வந்து நெருக்கமான காட்சிகளை தான் வந்து படமாக்கியிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து இதோடு சேர்த்து ஒப்பிட முடியாது. என்ன, அது நிஜ கேரக்டருடைய பேரே வரும். இதில் உங்கள் பார்த்துங்க, துரந்தரில் வந்து நிஜ கேரக்டருடைய பேரே வரும், ஒவ்வொரு கேரக்டரும் பேர் வரும். ஆனால் அதை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து பாருங்க, கமலஹாசன் இந்த தப்பு பண்ணாரா இல்லையா? இதே மாதிரி தான் கேட்டால் இஸ்லாமியர்னால் வந்து அவங்க வந்து தீவிரவாதிகள். எவ்வளோ காலத்துக்குறா இப்படியே பண்ணிட்டுருப்பீங்க? ஒரு எல்லா சமுதாயத்துலேயும் எல்லா விதமான குற்றவாளிகளும் இருக்கிறதான செய்கிறானுங்க. நான் கேட்குறேன் இல்லை? அப்போ எப்படி நீங்கள் வந்து குறிப்பிட்ட அவங்க எவ்வளோ படித்து முன்னேறி இருக்கிறாங்க? யாரோ ஒரு 4 பேர் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த சமூகத்தை எவ்வளோ நாளைக்கு இதை பண்ணுவீங்க? இதை எவ்வளோ நாளைக்கு தான் பண்ணுவீங்க? இல்லை சார், வேட்பாளர் முன்னாடியே அடித்து சார் தப்பே கிடையாது சார், கம்மி சார். அது ஓட விட்டுருணும் என்னை கேட்டால். அப்போ தான் அறிவு வரும் இவங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இப்படியே கிரிமினலாகவும் குண்டு வெடிக்கிறவனும் அப்படி காட்ட முடியும்? நான் கேட்குறேன். எங்கேயோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே கோயம்புத்தூர் கூட ஒருத்தனா குண்டு வெடிப்பு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பண்ணாங்க, யாரோ 4 பேர் பண்ணாங்க, இல்லை ஒரு இயக்கமாக இருந்து கூட ஒரு 10 பேர் பண்ணாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏன் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து மூல செலவை பண்ணி துப்பாக்கி கையில் கொடுக்காம இருக்கும். முஸ்லீம்னா வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து அவங்களே வந்து கையில் கன் வச்சுருப்பாங்க. ஆனால் இதே இந்து சொல்லும் போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து மூல செலவு பண்ணி அதன் மூலமாக இவங்க துப்பாக்கி கையில் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுவே எவ்வளோ முரண் தெரியுமா இது? அப்போனா இவங்கெல்லாம் வந்து பிறவிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து குற்றவாளிகள் போலவும். அதனால் வந்து ஓட விட்டதெல்லாம் தப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து எங்க எவ்வளோ நாளையா இப்படியே வச்சுருப்பீங்க? ஒரு மனசாக இப்போது நமக்கெல்லாம் அந்த வழி இல்லைன்றதுனால நம்ம வந்து கடந்து போயின்னு இருக்கிறோம். ஆனால் அந்த பொசிஷனில் இருந்தால் தான் தெரியும். நீங்கள் பார்த்து போகிற போகிற படத்தில் எவ்வளோ நாளைக்கிட்டே இப்படியே காட்டுவீங்க? விஜயகாந்த் காமிச்சார், கமல் காட்டினார், இப்படி இப்போ தலைவர்லாம் எடுக்கிறாரு. ரஜினிகாந்த்லாம் இந்த மாதிரி ஏதாவது படத்தை காட்டியிருப்பாரா சார்? இது என்ன வேலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு மெஜாரிட்டி பீப்புள் வந்து படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் காட்டணுன்னா கூட பார்த்திங்கன்னா இதே விஜயகாந்த் கூட காட்டியிருக்கார். பட் விஜயகாந்த் வந்து ஒரு பெருமைக்குரிய வகையில் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் 2 பேர் பண்ணக்கூடிய தப்பை அப்படி படம் முடிச்சு காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு வந்த தகவல் என்னென்னா சார், இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரியும், பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே இவங்க துப்பாக்கி கையில் வச்சுருக்க மாதிரி. அப்போ என்ன சொல்ல வரானுங்க? இவங்கெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்து துப்பாக்கி வச்சுக்கிறாங்க, மடைமாற்றம் செய்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே தான் வேலையே, இவங்களுக்கு இதுதான் தொழில், துப்பாக்கி எடுத்து சொல்கிறது தான் இவங்களுக்கு வேலையே. அப்படி எவ்வளோ காலத்தில் இப்படியே காட்டிகிட்டு இருப்பீங்க? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து ஓட விட்டது தப்பு கிடையாது. ஆனால் வன்முறை நம்ம விரும்புகிறோம் கிடையாது. பட் இருந்தாலும் இது வந்து நீங்களாம் வந்து சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுன்றது இதுதான். இப்போ போய் பிரச்சாரத்துக்கு போய் நிற்பீங்களா நீங்கள்? அப்போ உங்களுடைய வேலை என்ன? இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா தேட்டரில் உங்களுக்கு வந்து சேஃப், தேட்டருக்குள்ளே எவனும் சண்டை போட மாட்டான் இல்லையா? அப்போது இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டை வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். மைனாரிட்டியை வந்து மோசமாக காமிச்சிங்கன்னா மெஜாரிட்டிகிட்ட ஓட்டு வாங்கிக்கலாம். கேவலமாக இல்லையா அந்த புத்தி? எவ்வளோ நாளைக்கு இப்படியே பண்ணுவீங்களா நீங்கள்? கேட்குறது இப்போ இஸ்லாமியர் சைடில் இது யாரும் கொஸ்டின் பண்ணவே இல்லை. கேட்காம விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து இப்படியே காட்டிகிட்டு இருப்பீங்க ஒரு படத்தில். ஏன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்து முன்னேறவங்க யாருமே இல்லையா? லிஸ்ட்டு போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லிஸ்ட் இருக்குது தெரியுமா? அந்த சுதந்திர போராட்டத்துலேருந்து எடுத்தோம்னு வச்சுங்க, இஸ்லாமியருடைய பங்களிப்பு எடுத்தோம்னா லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு காட்டியிருப்பீங்களா எப்பயாச்சும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்துல் கலாமையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வாய்ப்பு தரமாக இறக்கி விட்டவங்க தான் நீங்கள். எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இதை பேசினா உடனே அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன், இவங்களுக்கு சப்போர்ட்டாக நியாயத்தை பேசணும். இந்த படத்தை இப்போ உங்களை ஏன் வந்து இப்போ வந்தவாசியில் எதுக்கு ஓட விடுறாங்க? எதுக்கு? விஜயே போனாலும் ஓட விடுவாங்க. இதுதான் உண்மை. காரணம் இதுதான். போகிற போக்கில் படம் ஹிட் ஆகணும், இல்லை படத்தை பார்க்கணுன்றதுக்காக சர்ச்சைக்குரிய காட்சி ஏதாவது ஒன்று வச்சு பில்டப் பண்ணி, துப்பாக்கி படத்திலே இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்க தகுந்த காட்சிகள்லாம் இருந்தது. இப்போ அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறீங்க சார். இவர் கடலூர் தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணதான் தவிர அதுவும் ரத்தான். இப்போ சார் ரத்து கடலூர் ரத்து, அவ்வளோதான் இவனுங்க சார். இப்போ நான் தான் சொல்கிறேன் சார். இப்போ என்ன அவங்களுக்கு சொன்னால் இப்போ எங்கே தெரியுமா? இப்போ கடலூர் ரத்து பண்ணிவிட்டு எங்கே போகிறாங்க? திருச்சிக்கு போகிறாங்க. ஏன்? பயம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிச்சு நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. திருச்சி இப்போ பெரம்பூரில் போய் சீன் போட்டார், கோலம் போட்ட மாதிரி சீனெல்லாம் போட்டார். இப்போ அடுத்தது எங்கே போய் கோலம் போடணும்? திருச்சியில் போய் கோலம் போடணும். திருச்சிக்கு போகிறார். 2 தொகுதியுமே தேர போகிறதில்ல. இதுதான் உண்மை. பயம் வந்துச்சு. நீங்கள் ஒன்றா பாருங்கள்,
அந்த சிஎம் கனவுலாம் போயிடுச்சு. அதை தாண்டி எம்எல்ஏ ஆக முடியுமான்னு ஆகிட்டான். அப்புறம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க நிலைமை. இது சிஎம் ஆகலான்னு கனவு கண்ட விஜய் இன்னைக்கு எம்எல்ஏவாவது ஆக முடியுமா? நீங்கள் தான் பெரிய கல்ட் ஆச்சடா, பெரிய ஆளுமை. எது கல்ட்? கல்ட் கடைசியில் பாருங்க, சிஎம் கனவுலாம் போயிடுச்சு, எம்எல்ஏவாவது ஆக முடியுமா? அதுக்கு 2 தொகுதி. இந்த தொகுதியிலும் முழுசாக பிரச்சாரம் பண்ணல, நீ அந்த தொகுதியும் பிரச்சாரம் பண்ணல. இவர் 2 வீட்டுக்கு போயிட்டு 2 கோலம் போட்டார்னா பெரம்பூரில் மக்கள் வந்து இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னடா இது சினிமா? மொத்தமே சினிமா ஓட்டினீங்கன்னா எப்படிடா? சினிமாவில் ஒரு சீனை ஓட்டலாம், நிஜ அரசியலில் மொத்தமே சினிமா ஓட்டினீங்கன்னா எப்படி? இந்த விந்தியா இருக்காங்களா சார், நடிகை விந்தியா, அதிமுக சார்பாக வந்து பேச்சாளர். ஆமாம், விந்தியா தெரியும், சொல்லுங்கள். அவங்க கழுவி ஊற்றிருக்காங்க. ஒரு நாள் தொடர்ந்து ஒரு 10 நாள் பிரச்சாரம் பண்ண முடியல, நீ எல்லாம் ஹீரோ. ஆமாம் சார், கரெக்டு தான் சார், 100% கரெக்ட் சார். இந்த வெயிலுக்கே உன்னால் தாங்க முடியல, கருப்பாயிட்டேன்றான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டம். இப்போ புரியுதுங்களா? ஏன்னா நீ காலங்காலமாக சொகுசாகவே இருந்துட்ட, நீ எந்த களத்துக்கு வந்ததில்லை. விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சே, அந்த மக்கள் இயக்கத்தையாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா களத்துலேருந்து வேலை செஞ்சிருக்கியா? அது உங்கள் அப்பன் தான் செஞ்சான், நீ செய்யலை. விஜய் மக்கள் இயக்கத்திலேயாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தலெலாம் வந்து போட்டிட்டாங்களே, அப்போயாவது நீ வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தியா? போகல. ஸ்ட்ரைட்டாக அப்படியே நின்ன உடனே நம்ம கழட்டு முகத்தை பார்த்துட்டு நம்ம ஓட்டு போட்டுருவாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் முதலமைச்சராகலான்னு கனவு. இப்போ அந்த கனவு போயிடுச்சு. இப்போ எம்எல்ஏவாவது ஆக முடியுமா? இது எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சிஎம் ஆக முடியாது, எம்எல்ஏ கூட ஆக முடியுமான்ற அந்த கேள்வி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் மக்கள். நீங்கள் சொல்லக்கூடிய மக்கள் வந்து இந்த வேடிக்கை பார்க்குற மக்கள் கிடையாது, இவங்க வேட்டு வைக்கிற மக்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முன்னே உணர வச்சுட்டாங்க பாருங்கள். தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம சிஎம் ஆக முடியாது, அட்லீஸ்ட் எம்எல்ஏவாவது ஆகிடலாம், அதெல்லாம் ஓடுற இங்கேயும் அங்கேயும் ஓடுற. பெரம்பூர்லேயும் ஓட முடியல. இப்போ பார்த்தீங்களா 2 இடத்துல இருந்தால் ஒன்றையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ புரியுதுங்களா? ஒன்று ஒரே மனைவியோடு வாழ்ந்துருக்கணும், நீ அதை விட்டுட்டு இங்கே வந்த. இப்போ இங்கேயும் மெயின்டைன் பண்ண முடியல, அங்கேயும் போக முடியல, அங்கே ஒரு டைவர்ஸ் நோட்டீஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பாருங்கள் எங்கேயாவது. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எல்லார்ட்டையும் இங்கே நல்ல பேர்லாம் எடுக்க முடியாது. அப்படி முயற்சி பண்ண பல பேர் தோற்று போயிருக்கான். எல்லாருக்கும் நல்ல பேர் எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நல்ல பேர். பொண்டாட்டிக்கிட்டேயும் பகை, பப்பாட்டிக்கிட்டேயும் பகை. எந்த நேரத்தில் என்ன பூகம்பம் வெடிக்குமோன்ற பயத்தில் இருக்கிற. ஒழுக்கமும் கிடையாது. தனி மனித ஒழுக்கம் இருக்கா? கிடையாது. பிஸ்னஸில் எத்திக்ஸ் இருக்கா? தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நெறிகள் பின்பற்றியா? கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆனால் முதலமைச்சர் டைரெக்டாக அப்படியே பனையூர்லேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி போய் அப்படியே கோட்டையில் போய் உட்காந்துடணும். இன்றைக்கி நிலமை, நான் விஜயோட நிலமை, எம்எல்ஏயாவது ஆக முடியுமா? அதுக்காக சரி கடலூர், அவ்வளோதான். கடலூர் நிற்கிறவன் அவ்வளோதான், ஊன்னுவாங்கள. கடலூர் நிற்கிறவன் ஊன்னுவாங்கள, அவ்வளோதான். கடலூர் ஊ. இவன் திருச்சிக்கு போயிட்டார். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு, அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் முடிஞ்சிச்சு சார். அதுக்கப்புறம் இப்போ புரியுதா? இப்போது இனிமேல் தான் இந்த காணொலி பார்க்குறவங்க இருந்தால் சரி, நீங்கள் நான் எல்லோரும் இனிமேல் தான் இருக்கணும். இன்னும் 2-3 நாள் தான் சரியாக இருக்குது. இந்த 3 நாளில் எவ்வளோ வந்து அடுத்தடுத்து பரபரப்பான பல விஷயங்கள் நடக்க போகுது. இவங்க பண்ணுற கூத்தே இனிமேல் தான் தெரிய போகுது. விஜய் பண்ணுற கூத்து இனிமேல் தான் வந்து இவன் கடைசியாக கோலத்துக்கு வந்து நின்ட்டானா? இது கோலம் போட வந்துட்டான் கிருஷ்ணா, ரோட்டில் வந்து கோலம் போடுறன்ற அளவுக்கு வந்துட்டான். அவனுடைய என்ன சொல்கிறது, அவனுடைய அந்த உச்சங்கிச்செல்லாம் போய் எங்கே வந்துட்டான்? வாசலுக்கு வந்துட்டான் கோலம் போடுறதுக்கு. பொம்பளைங்களோட சேர்ந்து நியாயமாக அவன் கோலம் யாரோட போட்டுக்கணும்? மனைவியோடு சேர்ந்து பனையூரில் போட்டுக்கணும். சரிங்களா? அவங்க விட்டுட்டான். இப்போ என்ன சொன்னால் வீடு விட கோலம் போட வந்துட்டான். இது ஒரு கூத்து. இன்னும் அடுத்தடுத்து பல கூத்துகள் அரங்கேறும். அடுத்த 3 நாள் கவனமாக இருங்க. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.